தெரியாம அங்கே என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டார். அல்லாமல் வரியா? உனக்கு மட்டும் தான் அவன் பிள்ளையா, எனக்கு இல்லையா? அவன் நல்லா படித்து வரணும்னு தானே நான் இங்கே கொண்டாந்து சேர்க்குறேன். அதை புரிஞ்சுக்காம நீட்டான் தமிழா கொடுங்க சார், நான் எடுத்துக்கிறேன். வாடா தம்பி, வாடா நடந்திக்க, வாடா. வாடா ஆமாம் வா, அவன் நல்லா படித்து வருவான் வா. சரி அழக்கூடாது, எல்லாம் சொல்லு, வா வா வா. கடிச்சாட வர்ற அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேயா, உன்னை எங்க விட மாட்டேன் ஐயா. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், என் பிள்ளைய விட்டுருங்கய்யா. அவன் படிக்கலனாலும் பரவாயில்லையா, என் பிள்ளைய விடுங்க என்கிட்ட. சேகரு, எங்களை பிரிக்காதீங்கய்யா, அம்மா பிள்ளைய பிரிக்காதீங்க ஐயா. சாப்பிட்டியாயா? நல்லா இருக்கியா? ரெண்டு பேரையும் மறக்கவும் இல்லை. சாப்பிட்டேன்ப்பா. கற்பப்பையில் உள்ள வரைக்கும் பிள்ளை தாய்க்கு சொந்தமடா. தொப்புள் கொடி வளர்த்து போரே சொந்தம் பந்தம் இல்லையடா. பாசம் நேசம் என்பதெல்லாம் பாடும் மனசின் கற்பனையா, கற்பனையா, கற்பனையா. அகில உயிர்களை ஆட்டி படைக்க ஆண்டவன் செய்த பனையா, பனையா, பனையா. கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுங்க. ரொம்ப பசிக்குது. அணைக்கத்தான் கண்ணீர் விழுகிறதே. பந்தம் என்று பிடிமானத்தில் பாழும் உலகம் சுற்றுதடா. அவங்க மட்டும் அவங்க பையனை நம்புறாங்க, நீ மட்டும் ஏமா உன் பையனை நம்பவே மாட்டேங்கிற? மனிதனடா. தாயும் மகனும் கண்ணீர் விட்டால் தாய்மொழி என்பதும் ஊமையடா. எங்க அம்மா படிச்சே கொன்னுடுவேன். தாயின் சடலம் எரியும் போது தாய்ப்பால் வாசம் வீசுமடா. உலோகம் என்றும் பழையதடா, இதில் தாயன்பு மட்டும் புதியதடா. ஆத்தா எனக்கு கடவுள் போல. 10 வயசு பசங்களுக்கு சாப்பாடு தான் முதல் கனவாக இருக்கும். அங்கே நடந்த சண்டைக்கெல்லாம் சாப்பாடு தான் முதல் காரணம். வெளியே தப்பிச்சு போனால் வேற யாரும் சாப்பாடு கிடைக்கும்னு நினச்சி தான் நான் அங்கேருந்து தப்பிச்சு போனேன். வயிற்று பசிக்கா சின்ன வயசில் திருட ஆரம்பித்தேன். இன்னைக்கு அதுவே பொழப்பா போச்சு. உடம்புக்கு முடியாத உங்கள் தாத்தா விட்டுட்டு போகலாம் தானே இந்த ஊருக்கே வந்தேன். வந்த இடத்துல தாத்தா பாட்டி இந்த ஊர் ஜனங்க எல்லாமே பிடிச்சதால தான் இங்கேயே தங்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் மேலே சின்ன வயசில் நான் இழந்த சந்தோஷத்தெல்லாம் திருப்பி கொடுக்குற அளவுக்கு நீ எனக்கு கிடைச்ச. அதுதான் உன்னை இழக்க நான் தயாராக இல்லை. உன்கிட்ட உண்மையை மறைச்சதுக்காக என்னை மன்னிச்சிரு அஞ்சலி. நீ துணை போலீஸ் கூட பார்த்ததும் ஒரு நிமிஷம் செத்தே போயிட்டேன் தெரியுமா? உன்னை பத்தி எதுவுமே தெரியாம என் மனசுக்கு பிடிச்சதை நான் உன்னை லவ் பண்ணேன். நீ திருடன்றதுனால நான் லவ் பண்ணது ஒன்றும் பொய்யாடாதில்ல.
பண்ணதுதான். நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் நீ தாண்டா எனக்கு எல்லாம். நீ உசுருடா. உன்னை நான் ஏன் வெறுக்க போறேன்? அடி பாவி அஞ்சலி, என்னடி நடக்குறீங்க? என்ன நடக்குறீங்க? டேய், யாரா உனக்கு அக்கா? செருப்பால் அடி பஞ்சாக்குறது. என்னங்க? என்னங்க? பேவரி, என்னங்க? அம்மா அப்பா கூப்பிடாதம்மா. வாங்க சீக்கிரம். உங்க பொண்ணு பண்ற காரியத்தை வந்து பாருங்க. இப்படி கண்டு கண்டவனெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்கன்னு அன்னைக்கே உங்ககிட்ட நான் சொன்னேன்ல. பாத்தீங்களா இப்ப என்ன நடந்திருக்குன்னு? இந்த கீழக்குள்ள இறச்சிட்டு வீட்டுக்குள்ள போ. சோறு போட்ட வீட்டுக்கு துரோகமா? நம்மனவனுக்கே நயவஞ்சகமா? உன்னை செல்ல கொடுத்து வளர்த்த பாவத்துக்கு எங்க தலைமையிலே களத்துக்கு போட பாக்குறியா? அடி பாவி பாவி. நீ என்ன அவளுக்கு சப்போர்ட்டா? போடா அப்படி. இவளே கேளுமா அவன் நல்லவமா. எவன்டி நல்லவன்? அவனா? அவன் திருடன்டி. திருடன். திரும்ப நல்லவன் சொல்றான். சொல்றது கொஞ்சம் கேளு. யாரா நீ ஏன் வாழ்க்கையில புகுந்த? உன்னை ஒரு அனாதை, ஒரு அப்ராணி, வெகுளி நடிச்சதா வீட்டுல தங்கறதுக்கு இடம் கொடுத்த. என்னை போலீஸ்ல சிக்க வச்சது பார்த்தாதான் என் மக வாழ்க்கை வர கேட்க பாக்குறியா? நான் பண்ணது தப்பா இருந்தாலும் சரி, அந்த தப்பு என்னோடய போகட்டும். நான் கூட தான் வாழ போறேம்மா. இவ்வளவு சொல்லி அவன் கூட தான் வாழ போறியா? வாழ போறியா? வாழ போறியா? இவ்வளவு நாள் இவளை அடிக்காம வளர்த்ததாண்டா தப்பா போச்சு. இந்த வயசுல நீ பண்ற காயம் மாடிது. எவ்வளவு சிவன் இருக்கு. மாமா என்ன மன்னிச்சிருங்க. நான் போலீஸ்ல மாட்டி வரல. இதெல்லாம் நீ சொல்ற? நம்பிக்கை துரோகம் செஞ்ச உன்னை இந்த ஊரை விட்டு உசுரோட அனுப்ப மாட்டேனா? பேசாதீங்களா? ஒரு சொல்லுங்க. கேளுங்க. நீ மட்டும் ஆசைப்பட்டவரை கட்டிக்கலாம். நான் பண்ண தப்பா? உங்க அப்பாவும் அவன ஒன்னாடி. அவன் திருடண்டி, திருடன். பணத்துக்காக உன்னை அவன் கிட்ட வித்தாலும் வித்துருவாண்டி. அப்படி இல்லனா கஞ்சி ஊத்த வழி இல்லாம உன்னை கொண்டு போட்டாலும் போட்டுருவாண்டி. அவனை போய் நம்புறீங்க பாவி. டேய் இது விடுடா. டேய் தள்ளுப்பா. என்னையா புதுசா பழக்கம் அடிக்கிறது? விடுங்கப்பா விடுங்கப்பா. எந்திரா. எல்லாரும் பேசிக்கலாம். எந்திரா. அவன் திருடனா இருந்தாலும் நல்லவன். என்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவான். அப்படியே அவன் என்ன ரோட்ல விட்டாலும் சத்தியமா வா வீட்டு வாசப்படியை மதிக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இவர் பொண்ணு நான் உண்மையிலே லவ் பண்றேங்க. என்னங்க தப்பு? இது தெரிஞ்சுதானே இவனை ஊர் விட்டு அனுப்புனேன். ஏய் ஏய் இருக்கிற பிரச்சனை நெட்டையா மாமாவும் அத்தையும் உன்னை பத்தி ஏதோ ஒன்று சொல்ல வந்தாங்களா? அவங்க எதை சொன்னாலும் எனக்கு தப்பா தான் சொல்லுவாங்கன்னு இந்த முட்டாப்பைய அதை கேட்காம உன்னை கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சா அதுக்கு நீ தந்த பரிசா? ஏய் ஊரே ஒண்ணு சேர்ந்து உன்னை அடிச்ச பிறகு மறுபடியும் என் பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றியா? அவன் கூட போய் நாசமா போறதை விட உன்னை என் கையாலே கொன்னுடுறேன். கொன்னுடுறேன், கொன்னுடுறேன். பாவி. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது அவனோட தான். என்ன விட்டேடி. ஏய் எங்கடி போற? அஞ்சலி அஞ்சலி நல்லா வாழ்வோண்டா. என்னமோ கூட கூட்டிட்டு போ. நான் வாழ ஆசைப்பட்டதில்ல. ஆனா இப்ப முடிவு பண்ணிட்டேன். இங்க இருக்க ஒருத்தர் வீட வர மாட்டேன். தைரியம் வாங்குடா. உனக்கு என்ன தோணும்? மா யாரே? மா யார் அது? வர்றேன்னு சொன்னேல. நான் கட்டிக்க போற பொண்ணுமா.